பேக் நெக் வந்து முடிச்சிட்டோம். பேக் நெக் மார்க்கிங் கட்டிங் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் விடுவோம்ல, ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைன் மார்க் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைன் எடுப்போம், நெக்கோட அகலம் எடுப்போம். ஸோ நெக்கோட அகலம் நம்ம பேக் நெக்குக்கு எவ்வளோ வச்சுருந்தோமோ அதே எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருக்கோம். 3 இன்ச்சஸ் எடுத்தாச்சு. இப்போ பேக் நெக்குக்கு ஹைட்டு மாறும், ஃப்ரண்ட் நெக்குக்கு ஹைட்டு மாறும். ஸோ இப்போ பேக் நெக் ஹைட் நம்ம ஏற்கனவே நம்ம எவ்வளோ எடுத்தோம், 8 எடுத்திருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு ஹைட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, ஸோ ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சு ப்ளவுஸ் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துப்போம். இந்த எண்டு எங்கே முடியுதோ அங்கே வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வருது, 6.5 வருது. ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு. ஸோ இது மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ எடுக்கணும், 6. எங்கே வந்து எடுக்கணும்னா நெக்கோட அகலம் முடிஞ்ச இடத்துலேருந்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ண போகிறோம். எவ்வளோனா 6.5 மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கணும், நம்ம ரெடி அளவாக 2 எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆம்கோல். நம்ம பேக் நெக்கு ஆம்கோல் எவ்வளோ எடுத்திருந்தோம், 6.5. ஓகே, 6.5 எடுத்தோம். சரி பாருங்கள், இப்போ ஆம்கோல் வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்குது. ஆம்கோல் எப்படி எடுக்கணும்னா அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சுட்டு நம்மளோட இந்த கையோட எண்டு இருக்குல்ல, அதுக்கு நேராக ஸ்கேல் வைக்கலாம். கரெக்டாக வச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 6.5. ஸோ 6.5ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கிங் போடலாம். இதுதான் உங்களோட ஆம்கோல். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஆம்கோல் தெரியலனா வேறு மெத்தட்லேயுமே நம்ம வந்து ஆம்கோல் வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா செஸ்ட் இருக்குல்லம்மா, செஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமாக செஸ்ட் இருக்க, செஸ்ட்டோட அளவு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதை டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா வர்றது தான் உங்களோட ஆம்கோல். ஓகேவா? அதுதான் உங்களோட ஆம்கோல். இப்போ பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு, அடுத்தது மார்பு சுற்றளவு நம்ம எடுக்கிறோம். ஸோ மார்பு சுற்றளவு எப்படி எடுப்போம், ஆம்கோல் டு ஆம்கோல், அதாவது ஆம்கோல் எண்டுலேருந்து ஆம்கோல் எண்டு எடுக்கிறது தான் என்னது நம்மளோட மார்பு சுற்றளவு. ஸோ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19.5 வருது. நான் ப்ளஸ் ஒரு 1/2 எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ எடுத்துச்சுன்னா 20. ஸோ 20யை நம்ம அப்படியே வைக்க முடியாது. ஸோ 20 டிவைடட் பை 2. ஸோ எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு 10. இது வந்து ப்ளவுஸ் படி போனால், இதுவே நம்ம பாடி மெஷர்மெண்ட் பண்ணால் ஸோ எவ்வளோ வரும், 20 ப்ளஸ் அந்த சைடும் 20. ஸோ 40 இருக்கும். ஸோ 40 டிவைடட் பை 4ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மார்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ, 10. ஸோ 10 எங்கே வைக்கணும், இங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். இங்கேருந்து இந்த மார்புகளை வந்து ஆம்கோல் வழியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு நம்மளுக்கு 10. ஓகேவா? ப்ளஸ் ஒரு 2 லைன் ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இந்த ஆம்கோலுக்கும் இதுக்கும் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஆம்கோல் வழியாக பாடி சர்ஃபேஸ் வரதுனால அதுக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஆனால் மார்க்கிங் பண்ணுறப்ப இங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 10 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். ப்ளஸ் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து
நம்ம மார்க்கிங்க்கு விடுறோம். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே மேம். சரி, நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நெக்கோட அகலம் எடுத்திருக்கோம், நெக்கோட உயரம் எடுத்திருக்கோம், அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் மார்க் பண்ணி ஷோல்டர் முடிஞ்ச இடத்துலேருந்து நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்கோலுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த ஷோல்டருக்கு அந்தாண்ட நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த மார்பு மார்க் பண்ணியிருக்கோம்ல, மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். எதுக்குன்னா எதுவுமே தையலுக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம ஆம்கோல் அந்த வளைவை நம்ம வளைக்கணும். ஸோ இந்த கார்னர்லேருந்து இப்போ நம்ம பேக் நெக்குக்கு வந்து நம்ம இந்த கார்னர் ஆம்கோல் கார்னர் எவ்வளோ எடுத்தோம்னா 1.5 எடுத்தோம். இங்கே 1 தான் எடுக்கணும். இங்கே எவ்வளோ எடுக்கணும்? 1 தான் எடுக்கணும். ஸோ இந்த கார்னர்லேருந்து நம்ம ஆம்கோலுக்கு வளைக்கிறதுக்கு நம்ம 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்குக்கும் நம்ம ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சு விட்டுப்போம். இங்கேயும் என்னென்னா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக இருந்தால் அந்த வளைவு வளைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் வளைவு வளைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம டாட் போட்டுக்கலாம் கட்டிங்க்கு. இது வரைக்கும் ஓகேவாம்மா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன சைடுனா நம்மளுக்கு நெக் சைடு, இது ஆம் ஹோல் சைடு. ஓகேவா? இப்போ நெக்லேருந்து நம்ம இந்த ஜாக்கெட் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இதில் எதுமா நெக்கு? இதுதான் நம்மளோட வீப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வந்து நெக் சைடு. இந்த சைடு இருக்கிறது ஆம் ஹோல் சைடு. இப்போ இதை தான் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். இந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நெக் சைட்லேருந்து. ஸோ இந்த இதுலேருந்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து எடுத்து இந்த பட்டி ஜாயின் ஆகிற இடம் வரைக்கும் எடுத்துக்கணும். எவ்வளோ இருக்குது? 4 இங்கே மெஷர் பண்ணணும். 4 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2. ஸோ 4.5. ஓகேவா? 4.5. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சதுலேருந்து கீழே எவ்வளோ இருக்கும் அந்த பட்டியோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 3 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு 3.5 மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்னன்னா ஆம்கோல் சைடை நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் சைடை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ஆம்கோல் சைடை எடுங்க. மேலேருந்து அதே மாதிரி அதே அந்த பட்டி வரைக்கும் கரெக்டாக 5.75 இருக்குது. 5.75 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் எவ்வளோ வரும்? அரை சேர்த்தா 6. 6.25. ஸோ இந்த 6.25 மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேலன்ஸை கீழே இருக்கிற அந்த பட்டி 2.25. ஸோ கரெக்டாக 2.25க்கும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 2.25 சம்திங் வருமா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது நம்ம மெயினாக எடுக்க வேண்டியது சென்டர் டாட். சென்டர் டாட் தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக ரெடி அளவு 2 இன்ச்சு. இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணால் எவ்வளோ வரும்? 1 இன்ச். இப்போ இந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நமக்கு சென்டர் டாட்டு வரும். இந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நமக்கு என்ன வரப்போகுது? சென்டர் டாட் வரப்போகுது. ஸோ சென்டர் டாட் இங்கே எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து இது ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இந்த டாட்டை அந்த பட்டிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம டாட்டை வந்து எடுக்கணும். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 11 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இந்த பட்டி இதெல்லாம் ஜாயின் ஆகிற இடத்துக்கு. ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட்டி 11
அண்ட் ஆஃப். ஓகேவா? இப்போ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லைன் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லைன் ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த லைன் கொஞ்சம் இப்படி கீழே இருக்குது, உங்கள் ப்ளவுஸுக்கு பட்டி இப்படி கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கணும், இதில் ஷார்ப்னஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம மேலே இங்கேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு சென்டர் டாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.